வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியிலிருந்து திருமலை வரைக்கும் அலிப்பரி நடைபாதை வழியாக 3550 படிகள் ஏறி திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த திருப்பதி பயணத்தில் நாங்கள் நாகர்கோவிலேருந்து கிளம்பி ஒரு 4 கோவில் போயிருந்தோம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட திருப்பதி திருமலா பயணம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக தான் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சுனில் டீ கோட் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காரை கீழ்த்திருப்பதியிலே பார்க்கிங் பண்ணிட்டோம். நாங்கள் போன தடவை வரும்போது 300 ரூபாய் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு ஈஸியாக தரிசனம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த தடவை நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்னா, 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, பொது தரிசனத்துக்காக க்யூவில் நின்று நம்ம தரிசனம் பார்க்கணும். அதுக்கு 1 நாளும் ஆகலாம், 2 நாளும் ஆகலாம். இன்னொன்று என்னது அப்படின்னா, நம்ம அலிப்பரி நடைபாதை வழியாக 3550 படிகள் ஏறி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தரிசனம் பார்க்கலாம். இதில் நாங்கள் எப்படி போக போகிறோம் அப்படின்னா, 3550 படிகள் ஏறி அந்த அலிப்பரி நடைபாதை வழியாக தான் போக போகிறோம். இந்த பாதை வழியாக நம்ம போகிறதுக்கு குறைஞ்சது 5 மணியிலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம நடக்க வேண்டி வரும். வாங்க எங்கள் கூட நீங்களும் நாங்கள் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது தான் கீழ்த்திருப்பதியிலிருந்து நம்ம திருமலாவுக்கு நடைபாதை வழியாக செல்லக்கூடிய அலிப்பரி நடைபாதை. நம்ம படிக்கட்டு ஏறும்போதே கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி நம்ம நல்லபடியாக படிக்கட்டு ஏறணும் அப்படிங்கிறது வேண்டிதான் இங்கேருந்து எல்லாருமே ஏறுறாங்க. நம்ம இந்த வழியாக தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் 4 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த பாதை ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம எந்த டைமில் வேணாலும் இங்கேருந்து கிளம்பிடலாம். நம்ம இந்த பாதை வழியாக போகிறதுக்கும் இங்கேயும் டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குது. நம்ம டிக்கெட் வாங்கி தான் போகணும். ஆனால் எங்கே டிக்கெட் வாங்குறது அப்படிங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம போகிற வழியில் எங்கே டிக்கெட் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வழியாக போகும்போது ராஜகோபுரம், மைசூர் கோபுரம், காளி கோபுரம், இப்படி ஒரு 5 கோபுரங்கள், அப்புறமா 10 அவதார சிலைகள், இதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம திருமலாக்கு போய் சேர போகிறோம். நம்ம முதல்ல படிக்கட்டு ஏறி வந்ததும் முதல்ல பார்க்குறது தான் இந்த ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் தாண்டி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். இந்த படிக்கட்டு ஏறும்போதும் அதில் கற்பூரம் கொளுத்தி மஞ்சள், குங்குமம், சந்தனம் அந்த மாதிரி பொட்டு வச்சு போகிறாங்க. இது அவங்களோட வேண்டுதலாக இருக்கும். இந்த ராஜகோபுரம் தாண்டினதும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா மச்ச அவதார சிலை. அடுத்தது நம்ம செக்கிங் பாயிண்ட் தான். இங்கே நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் நம்மளை விடுவாங்க. நாங்கள் காலையில் 9:30 மணிக்கு கீழே இருந்து படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோம். இன்னும் நம்ம மேலே போய் சேரும்போது எத்தனை மணி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம போகிற பாதை எல்லாமே மண்டபம், கோபுரம், அப்புறமா மேற்கூரை எல்லாம் கட்டியிருக்கிறதுனால நமக்கு வெயில் எதுவும் இல்லாமல் சூப்பராக நடந்து போகலாம். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் அந்த மாதிரி எல்லாருமே இந்த படிக்கட்டு வழியாகத்தான் ஏறி வராங்க. இந்த 3550 படி அப்படிங்கிறது ஒரு ஈஸியான காரியம் இல்லை. நடைப்பயிற்சி அந்த மாதிரிலாம் இல்லாதவங்களுக்கு இந்த பாதை வழியாக போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால தான் 2 பக்கமும் இருக்கிறதுக்காக இருக்கை வசதியும் பண்ணியிருக்காங்க. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அதனால நமக்கு ஜூஸு, அப்புறமா ஃபுட் ஐட்டம்ஸு ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கிருந்து வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது கூர்ம அவதார சிலை தான். நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி வர இடங்கள் எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி செங்குத்தாக தான் இருக்குது. 2வது பெரிய கோபுரமான அடுத்த கோபுரம் பார்த்தீங்கன்னா மைசூர் கோபுரம் தான். நம்ம 2 கோபுரங்களை தாண்டி வந்துட்டோம். இன்னும் நமக்கு 3 கோபுரங்கள் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்து 300 படிக்கட்டு தான் ஏறி இருக்கோம். இனியும் 3250 படிகள் ஏற வேண்டி இருக்கு. இந்த மாதிரி போர்டுகள் பார்த்தீங்கன்னா 100 படிக்கட்டுக்கு ஒரு தடவை வச்சிருக்காங்க. நம்ம சாதாரணமாக இந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கே சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த வேண்டுதலுக்காக இவங்க ஒவ்வொரு படிக்கட்டிலையும் கற்பூரம் கொளுத்தி வச்சு ஏறுறாங்க. இது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். நம்ம 400 படிகள் ஏறிட்டோம். இன்னும் 3150 படிகள் ஏற வேண்டி இருக்கு. இந்த படிக்கட்டிலையும் நம்ம எத்தனை படிகள் ஏறி இருக்கோம் அப்படின்னு இதுலேயும் செதுக்கி இருக்காங்க.
நாங்கள் ஒவ்வொரு 100 படிகள் ஏறி முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் மேலே ஏறி போகிறோம். நம்ம மேலே ஏறி வரும்போது இங்கே ஒரு பாறையில் ஆஞ்சநேயர் சிலையும் செதுக்கியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் நின்று நம்ம கூட வந்த ஒரு ஆள் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ராஜ ஒலு மண்டபம். நம்ம இப்போ பார்க்குறதான் வராக அவதார சிலை. இந்த சிலைகளெல்லாம் நம்ம பார்த்து போக போக மேலே ஃபுல்லாகவே ஏத்தம் ஃபுல்லாக செங்குத்தான படிக்கட்டாக தான் இருக்குது. இந்த செங்குத்தான படிக்கட்டில் ஏறுறது எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லோருக்குமே சிரமமாக தான் இருக்குது. நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். உட்காந்து ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் இனி அடுத்தது மேலே போகிறோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்கள் திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு லேட்டாக தரிசனம் பார்க்குறதுக்கு லேட் ஆகிடும். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடந்து நம்ம திருமலை போய் சேர்ந்துடணும். நாங்கள் 900 படிக்கட்டு ஏறி வந்துட்டோம். இன்னும் 2650 படிக்கட்டு நாங்கள் ஏற வேண்டி இருக்கோம். 1000 படிக்கட்டு ஏறிட்டோம். இன்னும் 2550 படி ஏற வேண்டி இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறதான் நரசிம்ம அவதார சிலை. ஆயிரத்தி 500 படிகள் ஏறிட்டோம். இனியும் 2050 படிகள் ஏற வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இந்த படிக்கட்டு ஃபுல்லாக செங்குத்தாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா மலை அப்படின்னாலே செங்குத்தாகத்தான் இருக்கும். இப்போது நம்ம பார்க்குறது வாமன அவதார சிலை. நம்ம போகிற வழிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதி, தண்ணீர் வசதி அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பார்க்குறது தான் காளி கோபுரம். இனி நம்ம போகக்கூடிய பாதைகள் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வர்றதுக்கு ரொம்பவே சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா செங்குத்தான பாதையாக தான் இருக்கும். இது தாண்டியாச்சு அப்படின்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. நம்ம சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே உட்காந்துருக்கலாம். நம்ம மேலே தரிசனத்துக்கு போகக்கூடிய டிக்கெட்டு முன்னாடி இங்கே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்களும் இங்கே தான் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஆனால் இங்கே டிக்கெட் கவுண்டர் எதுவும் இல்லைங்க. இங்கே செக்கிங் மட்டும்தான் நடக்குது. நம்ம கீழே இருந்து ஏறும்போதே பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த டிக்கெட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இங்கே வந்துட்டோம். கீழே இருந்து வாங்கிட்டு வர்ற டிக்கெட்டை இங்கே செக்கிங் மட்டும்தான். இங்கே சீலி வச்சு தான் மேலே விடுவாங்க. இதுதான் இங்கே நடக்குது. ஆனால் நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு கீழே போகவும் முடியலை, மேலே ஏறவும் முடியலை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் மாட்டிட்டோம். இனி நமக்கு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா பொது தரிசனத்தில் நின்று தான் பார்க்க வேண்டி வரும். செங்குத்தான பாதைகள் எதுவும் இல்லை, நிரப்பான பாதைகளாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் இனி செங்குத்தான பாதைகள் இருக்கும். நாங்கள் மொத்தம் 2100 படிகள் ஏறி வந்துட்டோம். இனி வரும் 1450 படிகள் தான் இருக்குது. அப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த தரிசனத்தில் போய் பார்க்க முடியாது. இந்த 1450 படிகள் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு த்ரூவாக தரிசனம் பார்த்துடலாம். ஆனால் டிக்கெட் இல்லாத ஒரே காரணத்தினால நம்ம திருப்பியும் பொது தரிசனத்தில் நின்று தான் தரிசனம் பார்க்க வேண்டி வரும். நாங்கள் இனியும் 1050 படிகள் கடந்து திருப்பியும் பொது தரிசனத்துக்காக எவ்வளோ மணி நேரமானாலும் காத்திருந்து அடியனை பார்த்த பிறகு தான் ஊர் திரும்ப போகிறோம். ஏன்னா நம்ம தரிசனம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எந்த சிரமம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் அதையெல்லாம் தாண்டி அடியனை பார்த்த பிறகு தான் திரும்புவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த திருமலைக்கு நடைப்பயணமாக வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே இருந்தே டிக்கெட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏறுங்க. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்காவது பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம ஏற வேண்டிய படி வெறும் 950 படிகள் மட்டும்தான். 2600 படிகள் நம்ம ஏறிட்டோம். நடந்து வரும்போது உள்ள பாதைகள் காளி கோபுரம் வரைக்கும் உள்ள பாதைகள் தான் ரொம்பவே செங்குத்தான பாதைகளாக இருந்தது. ஆனால் இப்போது நம்ம நடந்து போகிற பாதைகள் எல்லாமே நல்ல நிரப்பாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப சிரமம் இல்லாமல் இனி நடக்கலாம். நாங்கள் 9:30க்கு நடக்க ஆரம்பித்தோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பார்த்தது தான் பரசுராமர் சிலை. நம்ம மேலே ஏறி வரும்போது அடுத்தது பார்க்குறது ஒரு பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை தான். நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இங்கே ஒரு பெரிய போர்டும் வச்சுருக்காங்க. நம்ம ஆஞ்சநேயர் சிலை பக்கத்தில் வந்துட்டோம். இனி ஒரு 2 கோபுரம் கூட தாண்டியாச்சு அப்படின்னா நம்ம திருமலை போய் சேர்ந்துருவோம். ஆஞ்சநேயர் சிலை தாண்டினதும் இங்கே நிறைய சிங்கவால் குரங்குகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நம்ம போகக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா மான்கள் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் மான்கள் எதுவும் பார்க்க முடியல, குரங்கு மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது.
நாங்கள் நடந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். இனி கொஞ்சம் தூரம் கூட நடந்தோம் அப்படின்னா எப்படியாவது திருமலை போய் சேர்ந்துடலாம். அங்கே போகக்கூடிய பாதைகள் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்ல காடாக தான் இருக்குது. நாங்கள் மான்களை பார்க்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே மான்களை பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய ஒரு புள்ளி மான் அழகாக மேய்ஞ்சிட்டு நின்னதை பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் இதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போது நம்ம பார்க்குறது தான் லட்சுமி நரசிம்மா டெம்பிள். இப்போது நம்ம மெயினான இடத்துக்கு வந்துட்டோங்க. இனி கொஞ்சம் தூரம் நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம கோவில் வந்துடும். நம்ம மலை காடெல்லாம் கடந்து நிரப்பான ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம பார்க்குற ரோடு பார்த்திங்கன்னா திருமலையிலிருந்து நம்ம ரிட்டன் வரக்கூடிய பாதை. நம்ம காரில் வரும்போது இந்த பாதை வழியாக தான் வருவோம். அதனால் நமக்கு நடைபாதை இங்கே தனியாக போட்டிருக்காங்க. இந்த பாதை வழியாக தான் நம்ம நடந்து போகணும். ஏன்னா வண்டிகள் எல்லாம் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கனால சேஃப்டி கிடையாது. நம்ம நடந்து போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு சைடு ரொம்பவே பெரிய பாறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் நம்ம வண்டியில் வரும்போது இந்த மாதிரி ரொம்ப ரசித்து நடக்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருந்து வண்டிகள் எல்லாம் இறங்கி போகிறது அவ்வளோ தொலைவில் இருந்தும் நமக்கு தெரியுது. நம்ம காளி கோபுரத்திலிருந்து இவ்வளோ தூரம் நிரப்பான ரோட்டிலே தான் நடந்து வந்திருக்கோம். இனி நம்ம கொஞ்சம் தூரம் செங்குத்தான ரோட்டில் ஏற வேண்டி வரும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கோபுரம் தெரியுது. அந்த கோபுரத்துக்கு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா செங்குத்தான ஏத்தமாக தான் இருக்கும். அந்த படிக்கட்டில் தான் ஏறி போகணும். இந்த படியில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் முட்டங்கால் போட்டு ஏறிட்டு இருக்காங்க. இது அவங்களோட வேண்டுதலாக இருக்கும். நம்ம மொத்தம் 3000 படிகள் ஏறிட்டோம். இனி வரும் 550 படிகள் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம கோவில் வந்துடும். மூவாயிரத்தி 300 படிகள் ஏறிட்டோம். இனி வரும் 250 படிகள் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம கோவில் போயிடலாம். இனி நம்ம அங்கிருந்து பொது தரிசனத்துக்கு எவ்வளோ தூரம் நடக்க வேணும் அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம எத்தனை படிக்கட்டு ஏறணும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனி ஏறுறதுக்கு வரும் 50 படிகள் மட்டுமே தான். இந்த 50 படிகளும் நம்ம ஏறி முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசி படிக்கட்டு தான் வருது. கடைசி படிக்கட்டு வரும்போது அதில் கற்பூரம் ஏந்தி அப்புறமா தேங்காய் உடைச்சி அந்த படிக்கட்டு ஃபுல்லாக நல்லபடியாக ஏற முடிஞ்சதுக்கு நன்றி சொல்லி இங்கேருந்து அடுத்தது கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3550 படிகளும் ஏற முடிஞ்சு நம்ம மேலே வந்துட்டோம். இன்னி கோவிலுக்கு போக கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நாங்கள் 9:30க்கு நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கே வந்து சேரும்போது கரெக்டாக 2:30 மணி ஆயிடுச்சு. சரியாக நாங்கள் 5 மணி நேரம் இங்கே நடந்திருக்கோம். நம்ம ஆன்லைனில் டிக்கெட்டு புக் பண்ணி வர்றோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இறங்குவோம். இங்கேருந்து நம்ம டிக்கெட்டை கொண்டு எந்த கவுண்டரில் நம்ம போகணுமோ அந்த கவுண்டரில் போய் நம்ம தரிசனம் பார்க்கலாம். எங்களை 5 பேரையும் தவிர மீதி உள்ளவங்க எல்லாம் டிக்கெட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கீழே இருந்து. அதனால் அவங்க தரிசனம் பார்க்குறதுக்காக அவங்க போகக்கூடிய பாதையில் போயிட்டாங்க. எங்களுக்கு இன்னி ஃப்ரீ தரிசன டிக்கெட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் இன்னொரு பாதை வழியாக போகிறோம். நம்ம திருப்பதியில் வந்தோம் அப்படின்னா 2 எண்ணம் விசேஷம். ஒன்று முட்டை போடுறது, இன்னொன்று இந்த நாமம் போடுறது. எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி நாமம் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி நாமம் போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நானும் இங்கேருந்து அழகாக நாமம் போட்டுக்கிட்டேன். இனி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ தரிசன டிக்கெட் கவுண்டருக்கு தான் போகிறோம். இங்கேருந்து ஃப்ரீ தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். எங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்ததுனால நாங்கள் ஒரு ஜீப்பு பிடிச்சி அந்த 2 கிலோமீட்டர் தூரம் போனோம். நாங்கள் ஃப்ரீ தரிசன டிக்கெட்டு வாங்குறதுக்கான கவுண்டருக்கு வந்துட்டோம். இங்கே இருந்தும் நம்ம ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வரும். எவ்வளோ தூரம் நடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நடந்தால் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். நாங்கள் நடைபாதை வழியாக போகும்போது பல்லக்கில் சாமியை கோவிலை சுற்றி வலம் வர்றதை பார்க்க முடிஞ்சது.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேரே அப்புறமா ஃப்ரீ தரிசன டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டோம். அங்கே இருந்து 6:30 மணிக்கு எங்களுக்கு டிக்கெட் கிடச்சி நாங்கள் 5 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டி வந்தது. அப்புறமா நல்லபடியாக தரிசனம் பார்க்க முடிஞ்சது. அங்கே உள்ளாடி கேமரா எதுவும் கொண்டு போக அலோடு இல்லாததுனால வாங்கி வச்சுட்டாங்க. நாங்கள் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் இப்போ வெளியில் நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் கீழே இருந்து மட்டும் டிக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நாங்கள் இங்கே 5 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டி வந்திருக்காது. இது எப்படி இருந்தாலும் நல்லபடியாக தரிசனம் முடித்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.